வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் ஆனியன் பக்கோடா பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டீ காஃபி கலக்கிற டைமில் கூட நம்ம இதை ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க பெரும்பாலும் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பக்கோடா இல்லை ஒரு சூப்பு ஒரு கட்லெட் போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் தனியாக எடுக்க முடியாது. அதுக்காக இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனியன் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பரட்டி எடுத்துப்போம். வெங்காயம் உடையாமல் இருந்ததுன்னா நல்லா கையில் உடச்சி விட்டு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு ஆனியன் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த போல் நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவின கேரட், இப்போ உருளைக்கிழங்கு நீல வாக்கில் கட் பண்ணது அதுவும் சேர்த்தாச்சு. ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு போல் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி நான் காய் சீவதில் சீவிருக்கேன். அதே இதை அப்படியே உள்ளே சேர்க்கக்கூடாது. நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு வெறும் முள்ளங்கியை மட்டும் உள்ளே சேருங்க. ஏன்னா முள்ளங்கி நிறைய தண்ணி விடும். நம்ம இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா மசாலா நிறைய தண்ணி அதிகமான மாதிரி ஆயிரும். அப்புறம் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு நீங்கள் இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்கள் வீட்டு சுட்டீஸ் எல்லாம் என்னென்ன காய் சாப்பிட்லையோ அது எல்லா காயும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஒரு பக்கோடா ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம முள்ளங்கியை புழிஞ்சு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளுது சேர்த்தாச்சு. இப்போ இதை மட்டும் நல்லா தனியாக பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா பரட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு ஒரு கப் அளவு, அதாவது கப்போ டம்ளர் கிண்ணம் நீங்கள் எதில் எடுத்துட்டாலும் அதோட அளவு 1 டம்ளர். அதே கிண்ணத்தில் 1/2 டம்ளர் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுதான் அளவுங்க. இப்படி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கோடா நமக்கு பொறு பொறுன்னு வரும். ஒரு மாதிரி வதவதப்பாக இல்லாமல் நல்லா பொறு பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஈரப்பதத்துலேயே நல்ல மாவை பரட்டி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓமம் 1 ஸ்பூன் அளவு, வெண்ணெய் 1/2 ஸ்பூன் அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லை அப்படின்னா அந்த நம்ம பக்கோடா போடுறோம் இல்லைங்களா எண்ணெய், அந்த எண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் சூடாக எண்ணெய் சேர்த்து பிசையலை பார்த்து கவனமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவு இட்லி சோடா, ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சு விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றணும் அப்படின்னா நமக்கு போண்டா மாதிரி ஆயிரும், பக்கோடா டைப்புக்கு வராது. அதனால் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு பிசைங்க. நம்ம உள்ளே சேர்த்த காய்கறிகளில் தண்ணி இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கிறேன். தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறேன். எல்லா பக்கம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் காய்கறிகள் மொத்தமாக இருந்தாலும் நல்லா சாஃப்ட் ஆகும். நமக்கு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த பக்கோடா மாவை எடுத்து கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாம். இது நமக்கு சேஃபெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி கையில் அப்படியே எடுத்து போட்டாலே என்ன மாதிரி வருதோ அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போண்டா இல்லை வேறு ஏதாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அது சேஃபெல்லாம் பார்க்கணும். இதுக்கு அந்த சேஃபெல்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளோதான். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி கடாயில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மாவெல்லாம். இதே போல் எல்லா பக்கமும் நல்லா மாவு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அதாவது ஒரு 1.5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மெல்லமாக பரட்டி விடுங்க. இதே போல் லைட்டாக பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா வெந்து பொறுன்னு நமக்கு கிடைக்கும். நல்லா மொறுன்னு இருக்கையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் டீ காஃபி போடுற டைமில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ஆனியன் பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக தயாராகிருச்சுங்க.
இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. என்னென்னமோ பண்ணி பார்ப்பீங்க, ஆனால் அவங்க சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யலை, உங்களுக்கும் வேலை வந்துட்டு ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.